ஹை விவர்ஸ், இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்கு எழுத போகிறீங்க. நான் வந்து எதுவுமே படிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா லேசாக வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இதில் நான் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் மேக்ஸு மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து இதில் நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து டேரெக்ஷன் எழுதிக்கிறோம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சிட்டி யூ இஸ் 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் ஆஃப் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விலேருந்து ஈஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா யூ இருக்குது. இது எவ்வளோ அப்படின்னா 9 கிலோமீட்டர். அப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறீங்க. இது வந்து 9 கிலோமீட்டர். ஸோ விலேருந்து யூ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்ட்டில் இருக்குது. சிட்டி யூ இஸ் ஈஸ்ட் ஆஃப் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸ்ட்டுங்கிற இந்த டைரெக்ஷன் தான். ஸோ 9 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிடும். அதுக்கப்புறம் டபிள்யூ அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் சிட்டி யூலேருந்து டபிள்யூ அப்படிங்கிறது என்னென்னா வெஸ்ட்டு. அப்போ என்ன வரும், கீழே வரும். ஸோ யூ அப்படிங்கிறது டபிள்யூங்கிறது 5 கிலோமீட்டர் இஸ் த சவுத் ஆஃப் சிட்டி சவுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சவுத்துனா கீழே வரும். அப்போ இங்கே வருது எத்தனை கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர். ஸோ டபிள்யூ இஸ் த 5 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் சிட்டி எழுதினோம். அடுத்து சிட்டி எக்ஸ் அப்படிங்கிறது 3 கிலோமீட்டர். சிட்டி எக்ஸ் அப்படிங்கிறது 3 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் டபிள்யூ. இப்போ இதுலேருந்து 3 கிலோமீட்டர். அடுத்து சிட்டி ஒய் அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் நார்த்து. இப்போ நார்த் அப்படிங்கிறது மேலே போகணும். அப்போ ஒய் அப்படிங்கிறது மேலே வரும். ஸோ 5 கிலோமீட்டர் நார்த்து. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டி இசட் அப்படிங்கிறது 7 கிலோமீட்டர் டு த சவுத் ஆஃப் எக்ஸ்லேருந்து சவுத்துக்கு வரணும். அப்போ கீழே வரணும், இன்னும் பாட்டத்தில் வரணும். 7 கிலோமீட்டர். அவங்க வந்து கிலோமீட்டர் கேட்டாலும் இது மாதிரி தான் சால்வ் பண்ணணும். அவங்க கிலோமீட்டர் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னா எக்ஸு இசட்டு ஒய். எக்ஸ் இசட்டு ஒய் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. இன்னொன்று வந்து விஒய் யூ என்ன, இது ரெண்டில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ இந்த டைரக்ஷன் சம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கத வச்சு டைரக்ஷன் போட்டுட்டு அது எந்தெந்த நார்த்து வெஸ்ட் அப்படிங்கிறத போட்டு கிலோமீட்டர் போட்டுறணும். அவங்க டிஸ்டன்ஸ் கேட்டால் டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த சிட்டி ஸ்ட்ரெயிட் லைன்னு பார்த்தா ஆன்சர் பண்ண வேண்டியதான். அட் எ சர்டைன் ரேட் பெர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்டைன் ரேட் வந்து போடுறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் இயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 260 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதே சேம் அமௌண்ட்டுக்கு 2 இயர்ஸுக்கு வந்து 540 ருபீஸ் 80 பைசா கொடுத்துருக்காங்க. இப்போ பெர் ஆனம்க்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 4%, 6, 8, 10 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் கொடுத்துருக்காங்க 260. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா PNR/100 = 260. இதில் n = 1 இயர்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா PR/100 = 260. இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர் வந்து கொடுத்துருக்காங்க 540.8 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து P × 1 + R/100 n சொல்லுவோம். இதுக்கு n-க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா பிரின்சிபலை மைனஸ் பண்ணிடணும். -P போடணும். அப்போ தான் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 540 - 80 அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், பியை காமனாக எடுத்தோம்னா 1 + R/100 -1 வரும் = 540.80. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன், நம்மளுக்கு R தான் வேணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா P கேன்சல் ஆகி R கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கேன்சல் பண்ணுறோம். R/100 / 1 + R/100 -1 = 260 / 540.80 வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து R/100 / 1 + R² / 100 + 2R/100 -1 வரும். இதில் 1 கேன்சல் ஆயிரும். தென் 1 / R/100. R/100 காமனாக எடுத்தோம்னா மேலேயும் கீழே கேன்சல் ஆகி R/100 + 2 வரும். ஸோ R/100 + 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 540.8 / 260. அப்போ R/100 = 2.08 - 2. இதை டிவைட் பண்ணோம்னா 2.08 வரும். ஸோ ஆன்சர் வந்து 0.08 × 100. அப்போ R = 8%. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன், இந்த மாதிரி தான் போகணும். இப்போ 6 இந்த கொஸ்டினை எழுதிட்டு டிவிஷன் உள்ள பார்ட்டை முதல்ல பண்ணிடணும். இப்போ 36 × 3 / 6 அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு 6 இது 1 அடிக்கலாம். இதை 6 6 are 36 அப்படின்னு வரும். 6 3 are 18 போட்டுலாம். 6 - 18 + 5 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 11. 18ல் 11 போச்சுன்னா -7. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த கொடுத்துருக்க நம்பரில் எது இர்ரேஷ்னல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷ்னல் அப்படின்னா என்னென்னா ஹோல் நம்பராக உள்ளதான் ரேஷ்னல். 2 3 4 5 இந்த மாதிரி வர்றது ரேஷ்னல். இர்ரேஷ்னல் அப்படிங்கிறது டிஜிட்டில் வர்றது, பாயிண்டில் வர்றது, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இந்த மாதிரி பாயிண்ட் நம்பராக வர்றது இர்ரேஷ்னல் சொல்லுவாங்க. இப்போ எது இர்ரேஷ்னல், ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா 64
ஹோல் பவர் 1/3 அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அப்போ 4 கியூப் ஹோல் பவர் 1/3ன்னு வரும். 4 கியூபோட வேல்யூ 64. அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து ஹோல் நம்பராக வருது. ரெண்டாவது நம்பர் வந்து ரூட்ஸ் 64க்கு ரூட் எடுத்தோம்னா 8. இப்போ ரெண்டாவது நம்பர் கிடையாது. மூணாவது நம்பர் 64 ஹோல் பவர் 1/6 அப்படின்னு வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2/6 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ தேர்ட் ஆப்ஷன் சியும் கிடையாது. ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம்னா 2/4 ஹோல் பவர் 1/4ன்னு பிரிக்கலாம். இன்னொன்று 2² ஹோல் பவர் 1/4ன்னு பிரிக்கலாம். அப்போ ஒன்று வந்து 2ன்னு வரும், இன்னொரு சைடு ரூட் 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 2.828 அப்படிங்கிற மாதிரி வருது. இதோட வேல்யூ வந்து இர்ரேஷனல். அப்போ ஆன்சர் வந்து டி. அந்த கொஸ்டினில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பை சேவிங் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 4/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் எடுத்திருக்கேன். 40/50 இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ இன்கம் என்ன அப்படின்னா செலவு பண்ணதையும் சேவிங்ஸையும் சேர்த்தா தான் இன்கம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 40 + 50 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 90 அப்படின்னு வந்துடும். இன்கம் வந்து எவ்வளோ % அதிகமாகுது அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 90லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆகிறப்ப 120/100 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து 20ஆல் அடித்தோம்னா 6, 20ஆல் அடித்தோம்னா இது 5 வரும். இந்த 5ஐயும் 90ஐயும் அடித்தோம்னா 18 அப்படின்னு வரும். 18 × 6 வந்து 108. இதுக்கப்புறம் சேவிங்ஸ் இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் இன்கம் வந்து நம்ம 15 எடுத்துருக்கோம். 50ல் 6% இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 50 × 106/100. அப்போ இதையும் 50ஆல் அடித்தோம்னா 2ன்னு வரும். எகைன் இதையும் அடித்தோம்னா 53 அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து நியூ எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருக்காங்க. இப்போ உள்ள நியூ எக்ஸ்பெண்டிச்சர் வேணும் அப்படின்னா இன்கம்லேருந்து சேவிங்ஸை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 55 வரும். இன்கம்லேருந்து சேவிங்ஸை கழிச்சா எக்ஸ்பெண்டிச்சர் கிடச்சிடும். இப்போ 108லேருந்து 53 கழிச்சோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் 55 வரும். அவங்க இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சரோட பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. இப்போ ஆல்ரெடி உள்ள பழைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 40, இப்போ கிடச்சிருக்க எக்ஸ்பெண்டிச்சர் 55. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? 55லேருந்து இந்த 40யை மைனஸ் பண்ணி /40 × 100 போட்டோம் அப்படின்னா நம்ம நியூ எக்ஸ்பெண்டிச்சரோட பெர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து 15/40 × 100 இப்போ என்ன வரும்? 3/8. 300/8. ஆன்சர் வந்து 37.5%. Finding the man in the hospital. நினாந்து செட்டு, அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு மேனை பார்த்து நினாந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீ இஸ் த சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் ஒன்லி சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நினாந்துக்கும் அந்த மேனுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. நினாந்த் ஃபாதருக்கு டாட்டர் இல்லை. இப்போ நினாந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீ இஸ் த சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாதரோட ஒன்லி சன் அப்படின்னா யார் வருவா? நினாந்தோட ஃபாதர் வருவாங்க. அவங்களோட சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதரோட சன்னுனா யார்? நினாந்தும் இன்னொரு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் இந்த மேன் அப்படிங்கிறவங்க. அப்போ எக்ஸுக்கும் நினாந்துக்கும் என்ன? டாட்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸும் நினாந்தும் இந்த எக்ஸுங்கிறவங்க என்ன அப்படின்னா பிரதர். ஆன்சர் வந்து பி. ஸோ x/y ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 7/3. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள ரேஷியோ 7/3. அப்போ செகண்டுக்கும் தேர்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 4/5. ஃபஸ்ட் அண்டு தேர்டு ப்ராடக்ட் வந்து 10,500 அப்படி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு, செகண்ட் ஒய், தேர்டு இசட் அப்படி எடுத்திருக்கேன். இதில் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் கொண்டு வரோம். அப்போ என்ன வரும்? 7/3 × ஒய். ஒய் இன்ட்டு இசட்டை வச்சுட்டு ஒய் எடுத்துக்கிறோம். அப்போ இசட் = 5/4 × ஒய்ன்னு வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ இருக்கும்? 10,500. அப்போ ஒய் × ஒய் வந்து ஒய் ஸ்கொயர்டு. 7 5 are 35 / 12 × y² = 10,500 அப்படின்னு வரும். இதுலேருந்து 7ஆல் அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1,500. அப்போ 5 / 12 y² = 1,500. மறுபடியும் அடித்தோம்னா 300. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3,600 y². இதுலேருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 3,600 ரூட் எடுத்தோம்னா 60 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அப்புறம் எக்ஸ் என்ன வரும்? இதில் அப்ளை பண்ணிங்கன்னா 20 × 7 = 140 அப்படின்னு வரும். இந்த ஒய் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இசட் கிடச்சிரும். இப்போ மூணையும் ஆட் பண்ணி தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ x + y + z = என்ன வரும்? 140, 60, 75. ஆன்சர் வந்து 275. ஸோ இதில் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டிவைடட் அன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிவைசர் அப்படிங்கிறது வந்து 50 டைம்ஸ் த கோசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோசன்ட் வந்து 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிவைசர் எப்படி கண்டுபிடிப்பாங்க? டிவைசர் அப்படிங்கிறது 50 டைம்ஸ் த கோசன்ட். அப்போ 50 × 32
மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரும் 1600 அப்படி அது மாதிரி கிடைக்கும் டிவைசர். இப்போ டிவைசர் 1600 இது வந்து எதோட 10 டைம்ஸ் த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னா 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் கிடச்சிரும் 160. ரிமைண்டர்லேருந்து 10 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ டிவைண்டர் தான் கேட்குறாங்க. டிவைண்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிவைசரையும் கோசண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டரை ஆட் பண்ணணும். இப்போ டிவைசர் இன்ட்டு கோசண்ட் என்ன வரும் 1600 × 32 + 160 ஆட் பண்ணோன்னா 51,200 + 160. அப்போ ஆன்சர் வந்து 51,360. பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் வந்து சிட்டி பிக்கு வந்து அவங்க கொடுக்கல, அந்த டேபிளேஷனில் இல்லை. அது முதல்ல கண்டுபிடிக்கணும். லிட்ரேட்டும் இல்லிட்ரேட் அதை ஆட் பண்ணோம்னா அதான் பாப்புலேஷன் சிட்டி பி 300 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ வந்து அவங்க வந்து இல்லிட்ரேட்ஸோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நாளையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணிடணும். இல்லிட்ரேட்ஸில் என்னென்ன இருக்குது 50, 100, 100, 19 இருக்குது. ஸோ பாப்புலேஷனோட தான் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வரும். இல்லிட்ரேட்ஸ் இப்போ பாப்புலேஷனில் எத்தனை பேர் இல்லிட்ரேட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இல்லிட்ரேட் டோட்டல் பாப்புலேஷன் வரும் 200 + 300 150 120 வரும். இப்போ மேலே டாப்பில் உள்ளதை ஆட் பண்ணோம்னா 340, பாட்டத்தில் உள்ள ஆட் பண்ணால் 770 × 100 போட்டோம் அப்படின்னா 44.2 ஆன்சர். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து 50 km/h கொடுத்துருக்காங்க. இட்டு கவர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுறாங்க அப்ஸ்ட்ரீமில் 500 km அப்ஸ்ட்ரீமில் கவர் பண்ணுறாங்க 20 ஹவர்ஸில். இப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இப்போ அப்ஸ்ட்ரீமில் போடுறப்ப என்ன பண்ணணும், ஸோ இதில் வந்து போட்டோட ஸ்ட்ரீம், அதாவது போட்டோட ஸ்பீடுங்கிறது ஸ்ட்ரீமோட ஸ்பீடை மைனஸ் பண்ணால் அப்ஸ்ட்ரீமில் வரும். அப்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு தான் வரும். டவுன் ஸ்ட்ரீமில் பார்த்தோன்னா 2 ஸ்பீடும் ஆட் ஆகி வரும். அதாவது போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் ஆட் ஆகி வரும். அவங்க அப்ஸ்ட்ரீம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பீடுங்கிறது 50 - x. இது போட்டோட ஸ்பீடு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்கன்னா 500 km, டைம் வந்து 20 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலான்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ ஸ்பீடு என்ன வரும் 50 - x ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 500. இப்போ 500/20. இப்போ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து 25ன்னு வரும். 25 இந்த சைடு எக்ஸ் போயிடும். 50 - 25 x ஈக்குவல் டு 25 தான் வரும். இந்த ஆவரேஜ் மார்க் ஆஃப் 120 கேண்டிடேட்ஸ் 120 கேண்டிடேட்ஸோட ஆவரேஜ் மார்க் வந்து 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பாஸ் ஆன கேண்டிடேட்டோட ஆவரேஜ் மார்க் 39, ஃபெயில் ஆன கேண்டிடேட்ஸோட மார்க் வந்து 15. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 120 × 35 போட்டோம்னா 120 கேண்டிடேட் வந்து 35 மார்க் போட்டோம்னா டோட்டல் மார்க் கிடச்சிரும். டோட்டல் மார்க் வந்து 4200. இதில் பாஸ் ஆன கேண்டிடேட் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 39 ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. பாஸ் ஆன கேண்டிடேட்டை எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஃபெயில் ஆன கேண்டிடேட் வந்து எவ்வளோ இருக்கும் 120ல் எக்ஸ் பாஸ்னா -x அவங்க ஃபெயில் ஆன கேண்டிடேட்ஸ். இப்போ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோனா 4200. இந்த 4200ல் நம்ம பாஸ் ஆன கேண்டிடேட்ஸோட மார்க்கு அடுத்து ஃபெயில் ஆன கேண்டிடேட்ஸோட மார்க்கு 120 - x × 15 இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு இதுலேருந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும் பாஸ்டு கேண்டிடேட்டோட பெர்சன்டேஜ் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது. இப்போ எவ்வளோ வரும் 4200லேருந்து 39x = 1800 - 15xன்னு வரும். இதில் வந்து 1800 இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 2400. 39லேருந்து 15 கழிச்சோம்னா 24x. 24x = 2400, x = 100. ஸோ ஷாப்கீப்பர் அனௌன்ஸ்டு டிஸ்கவுண்ட். ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருளுக்கு டிஸ்கவுண்ட் 30% கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 16.67% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. பர்சன்டேஜில் சொன்னோம்னா அமௌண்ட்டாக சொன்னோம்னா 250 rupees கிடைக்கிது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி எடுக்கணும்னா நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் 30% கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் 30% போயிடுச்சு அப்படின்னா 70% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ். அப்படி வச்சு தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் 30% போயிடுச்சு 0.3x அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும் 0.3x வந்து எக்ஸில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.7x. இப்போ நவ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 16.67% காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ 16.67 வந்து ஃப்ராக்ஷனாக எழுதுறது எப்படி அப்படின்னா 1/6 அப்படின்னு எழுதலாம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பை 6. இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணோம்னா தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு 0.7x ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் CP ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து CP/x. இப்போ 1 + 1/x 1/6ன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும்.
இப்போ சிபி ப்ளஸ் சிபி பை 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 சிபி ப்ளஸ் சிபி 7 சிபி பை 6ன்னு வரும். அப்போ 7/6 சிபி. இதில் வந்து 0.7x ஈக்குவல் டு 7/7 கேன்சல் ஆகிரும். அப்போ சிபி ஈக்குவல் டு 0.6x அப்படின்னு வரும். ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா சிபி டிவைடு பை 6. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 0.1 into x அப்படின்னு வரும். ப்ராஃபிட் 250 rupees. அப்போ 0.1 x ஈக்குவல் டு 250 rupees. x ஈக்குவல் டு 250 டிவைடட் பை 0.1. இப்போது 0.1 வந்து 1/10 அப்படின்னு எழுதலாம். மேலே 10 போயிடுச்சுன்னா 2500. அதான் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஆன்சர் வந்து சி. A boy complete 90 rounds of a garden in 1 hour. அதாவது 90 ரவுண்டு வந்து 1 ஹவரில் முடிக்கிறாரு. 16 மினிட்ஸில் எத்தனை ரவுண்ட் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 90 ரவுண்ட் அப்படிங்கிறது 1 ஹவர்னால் 60 மினிட்ஸ். இப்போ 1 மினிட் ஈக்குவல் டு என்ன வரும்? 90/60. அப்போ ஈக்குவல் டு 3/2 ரவுண்டு. ஒரு நிமிஷத்துக்கு 3/2 ரவுண்ட் அடிக்கிறாங்க. இப்போ 16 மினிட்ஸ் ஈக்குவல் டு 3/2 into 16. அப்போ 8 3s are 24 ரவுண்ட். ஆன்சர் வந்து சி. ஸோ இந்த சீரியஸில் 1 3 6 10 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி போட்டிருப்பாங்கன்னா 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 3 ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15, 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21, 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 28. அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6க்கும் 7க்கும் உள்ள ரேஷியோ. 6வது டேர்ம் வந்து 21 28க்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 21/28 7ஆல் அடித்தோம்னா 3/4. ஸோ மீன் வந்து கொடுத்துருக்காங்க 21. மீன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 7. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 7, மீன் வந்து 21. இது பெர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 33.33. அதில் வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ வந்து 8:15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ 5:8, சிக்கும் டிக்கும் உள்ள ரேஷியோ 4:5. இந்த மாதிரி ரேஷியோ கணக்கு கேட்டாங்க அப்படின்னா இப்போ ஏபிசிடி 4 எழுதிட்டு பியில் உள்ள தூக்கி இந்த 2 கேப்பில் இருக்கும். அந்த கேப்பில் வந்து அதே பி அப்படியே எழுதிட வேண்டியதான். அதே மாதிரி இப்போ சிக்கு அங்கிட்டு ரைட் சைடு கேப்பில் 8, இந்த 8 ஃபில் பண்ணிடணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு கேப்பில் இந்த 5 ஃபில் பண்ணணும். இந்த சைடு இந்த கேப்பில் இந்த 4 வந்து இந்த சைடு 2 சைடும் ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ ஏவும் டின்னு தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 40 into 4. 40 into 4 வந்து 160. இந்த சைடு அதே மாதிரி 15 into 40 எவ்வளோ வரும்? 15 into 40 எவ்வளோ வரும்? 30, 60, 600 அப்படிங்கிற மாதிரி வரும். 600. இப்போ A/D, ஏஐயும் டிஐயும் போட்டுறோம்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 16/60 எகைன் 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 4/15. இந்த கொஸ்டின் வந்து அல்ஜிப்ரா பேஸ்டு ப்ராப்ளம். இது A³ + B³ ஃபார்முலா என்னன்னா A + B × A² + B² - AB. இந்த A² + B² - AB தான் கேட்டிருக்காங்க. அப்போ 8125 டிவைடட் பை 25 போட்டாவே ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து 325. ரீசனிங் ப்ராப்ளம். இந்த பாக்ஸை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லைனா நான் இதோட சொல்யூஷன் எப்படின்னு சொல்லிடுறேன். கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 3 7க்கும் 10 ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 7s are 21. 21 வந்து -1 பண்ணோம்னா 20. அதை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5 7s are 35. 35ல் 1 மைனஸ் பண்ணால் 34. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 17. இதே மாதிரி தான் கீழே பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள பாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட் பண்ணியிருக்காங்க. 1ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 1, 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 8. 8ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 7. அதே மாதிரி 17 1 + 7 போட்டோம்னா 8. 2ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 4. இப்போ 8 - 4 வந்து 4. அப்போ தான் 7 4 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த 7க்கும் 4க்கும் ரிலேட் பண்ணி 17 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எப்படின்னா 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வரும்? 28. அடுத்து 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 11. 28ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 17. அதே மாதிரி 4ஐயும் 1ஐயும் ரிலேட் பண்ணோம்னா 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4. அடுத்து மைனஸு 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. அப்போ 4 - 5 என்ன வரும்? -1. ஆன்சர் வந்து சி. ஓகே வியூவர்ஸ், இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.